கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் வசனம் 10 முதல் 12 வசனங்களின் அடிப்படையில் இன்றைய நாளிலே தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்க இருக்கிறோம். இன்றைக்குரிய தலைப்பு என்னவென்று சொன்னால், தேவனையா மனிதரையா, யாரை பிரியப்படுத்தி வாழுகிறேன்? நான் யாரை பிரியப்படுத்தி வாழுகிறேன்? மனிதரையா தேவனையா? இந்த தலைப்பு மிகவும் அவசியமானது, முக்கியமானது. நாம் இந்த உலகத்தில் வாழுகிற வாழ்க்கை பாவத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நாம் மரித்து கிடந்தோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணத்தின் மூலமாய் ஆண்டவர் நம்மை மீட்டு ரட்சித்து அருமையான திருச்சபையிலே நம்மை அங்கமாக இணைத்திருக்கிறார். அப்படிப்பட்டதான தருவாயிலே ரட்சிக்கப்பட்ட நீங்களும் நானும் யாரை சார்ந்து வாழ்கிறோம்? யாரை பிரியப்படுத்தி நாம் வாழ்கிறோம்? நாம் தேவனையா மனிதனையா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இங்கே பவுல் கலாத்திய திருச்சபைக்கு நான் யாரை நாடி போதிக்கிறேன், நான் யாரை நாடி யாரை பிரியப்படுத்த பார்க்கிறேன், நான் மனுஷனை அல்ல தேவனையை பிரியப்படுத்த பார்க்கிறேன் என்று சொல்லி பவுல் இந்த கலாத்திய திருச்சபைக்கு அவர் எழுதுகிறார். எனவே நாமும் கூட மனிதனை அல்ல தேவனை மட்டுமே நாம் பிரியப்படுத்தி வாழ்வதற்கு நாம் கர்த்தரை சார்ந்திருக்க வேண்டும். வாசிக்கப்பட்ட இந்த வேத பகுதியிலே கலாத்திய திருச்சபைக்கு பவுல் எழுதின நிருபம், இந்த நிருபத்தினுடைய நோக்கத்தை நாம் அறிந்திருக்க வேண்டும். கலாத்திய திருச்சபையை பவுலால் நிறுவப்பட்டது. அந்த கலாத்திய திருச்சபைக்கு கலாத்திய நாட்டில் உள்ள மக்களுக்கு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பவுல் தெளிவாக போதித்தார். அதை கேட்டு விசுவாசித்து ரட்சிக்கப்பட்ட மக்கள் சில நாட்கள் கழித்து ரட்சிக்கப்பட்ட மக்களை கெடுப்பதற்காக கள்ள உபதேசத்தை சில யூத போதகர்கள் உள்ளே கொண்டு வந்து விட்டார்கள். இப்போ இந்த கலாத்திய திருச்சபைக்கு பவுல் எழுதுகிற இந்த நிருபத்தினுடைய நோக்கம் என்ன? 2 பிரதான நோக்கங்கள் இருக்கிறது. ஒன்று, ஒரு பாவி ரட்சிக்கப்படுவதற்கு சுவிசேஷம் மட்டும் போதாது, இயேசு கிறிஸ்து மட்டும் போதாது, நம்முடைய கிரியைகள் தேவையாக இருக்கிறது. நம்முடைய கிரியைகளின் மூலமாக நாம் ரட்சிக்கப்படலாம் என்று சொல்லி கள்ள உபதேசத்தை போதிக்க ஆரம்பித்தாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, வேதம் என்ன சொல்லுகிறதுனா, ரட்சிப்புக்கு விசுவாசத்தினாலே கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் மரித்து கிடந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் ரட்சிப்பு என்பது அவனாகவே பெற்றுக்கொள்ள முடியாது. கண்டிப்பாக ஆண்டவருடைய இரக்கமும் ஆண்டவருடைய கிருபையும் ஆண்டவருடைய தயவும் ரொம்ப அவசியம். ஆனால் அதன் அடிப்படையில் தான் பவுல் கலாத்திய திருச்சபைக்கு போதிக்கிறார். ஆனால் இந்த கள்ள உபதேசகர்கள் தவறான போதனையை மக்களிடத்திலே கொடுத்து விட்டார்கள். இதை பவுல் அறிந்து அதற்கு சரியான விளக்கங்களை கொடுப்பதற்காக தான் இந்த கலாத்திய நிருபத்தை ஆண்டவர் எழுதினார், பவுல் எழுதினார். 2வது காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், பவுல் ஒரு அப்போஸ்தலன் அல்ல. மற்ற 12 அப்போஸ்தலனை காட்டிலும் இவர் அவர்களைப் போல் அல்ல. அடுத்தது அவர் பேசுகிற பிரசங்கமானது மனிதனை சார்ந்தது என்று சொல்லி அவர்கள் குற்றப்படுத்தினார்கள். யாரை? பவுலை குற்றப்படுத்தினார்கள். குற்றப்படுத்தி மக்களிடத்திலே அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, இந்த பவுல் இவருடைய பிரசங்கம் மனிதனை சார்ந்தது, அதாவது எருசலேமுடைய சட்டத்திட்டங்களை சார்ந்ததல்ல. இந்த இவருடைய பிரசங்கம் மனிதனை சார்ந்தது. 2வது, இவர் ஒரு அப்போஸ்தலன் அல்ல,
இயேசு கிறிஸ்துவை நேரிலே பார்த்த ஒரு அப்போஸ்தலன் அல்ல என்று சொல்லி குற்றம் சாட்டினார்கள். இதை விளக்குவதற்காக அவர்களிடத்திலே நான் எப்படிப்பட்ட அப்போஸ்தலன், நான் யாரால் அழைக்கப்பட்டவன் என்பதை தெளிவாக நிரூபிக்கும்படியாக தான் இந்த கலாத்திய நிருபத்தை இந்த சபைக்கு எழுதுகிறார். புரியுதாப்ப? ரெண்டு காரியம். ஒன்று, எதுக்கு எழுதுகிறார் என்று சொன்னால், அதாவது மக்கள் ரட்சிப்புக்கு சுவிசேஷம் மட்டும் இல்லை, கிறிஸ்து மட்டும் இல்லை, நம்முடைய கிரியைகளும் தேவை என்று சொல்லி அவர்கள் தவறான சத்தியத்தை உள்ள நுழைச்சிட்டாங்க. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? நம்ம ரட்சிப்புக்கு சுவிசேஷத்தின் மூலமாய் தேவனுடைய கிருபை மட்டுமே, கிறிஸ்துவின் கிருபை மட்டுமே என்று சொல்லி வேதம் என்ன செய்கிறது? சொல்லுகிறது. புரியுதா? அப்போ இதை விளக்குவதற்காகவும், அதே போல் இந்த கலாத்திய சபை மக்கள் பவுலை ஒரு அப்போஸ்தலனாகவும் அங்கீகரிக்காமல், இவர் பிரசங்கிக்கிற பிரசங்கமானது மனிதனை சார்ந்தது என்று சொல்லி அவர்கள் என்ன செஞ்சாங்க? தவறாக பேசுனதுனால இதை கேள்விப்பட்டு தான் இந்த நிருபத்தை அவர் என்ன செய்கிறார்? எழுதுகிறார். இப்போ நம்ம இன்றைக்கு வாசிக்கப்பட்டதான இந்த பகுதியில் 3 காரியங்களை நாம் சிந்திக்க போகிறோம். தலைப்பு நாம் ஏற்கனவே பார்த்துட்டோம். தேவனையா மனிதரையா, யாரை பிரியப்படுத்தி வாழுகிறேன் அப்படிங்கிற தலைப்பில் இந்த 3 காரியங்களை நாம் பார்ப்போம். முதல்ல இந்த 10வது வசனத்தில் பாருங்களேன். இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா, யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன்? நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாக இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. இப்போ பவுல் அவனுடைய அழைப்பை நம்ம அறிஞ்சிருக்கணும். பவுல் எப்படிப்பட்ட ஒரு அழைப்பை பெற்றான் என்பதை நாம் அறிஞ்சிருக்கணும். பவுலை குறித்து இந்த கலாத்திய திருச்சபை மக்கள் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. அதனால தான் கள்ள உபதேசத்திற்கு அவர்கள் என்ன செய்தார்கள்? செவி சாய்த்தார்கள். அதாவது கள்ள உபதேசத்திற்கு, தவறான போதனைக்கு ஒரு மனுஷன், ஒரு விசுவாசி செவி கொடுப்பான் என்று சொன்னால் அவன் அவிசுவாசியாக தான் இருக்கணும், விசுவாசியாக இருக்க முடியாது. ஒரு விசுவாசியாக இருப்பானால் கண்டிப்பாக பவுல் யார் என்பதை அறிந்திருப்பான். பவுல் பேசுகிறதான சுவிசேஷம் யாருடையது என்பதை அறிந்திருப்பான். அந்த சுவிசேஷத்தினுடைய வல்லமை எப்படிப்பட்டது என்பதை அறிந்திருப்பான். அந்த சுவிசேஷத்தினால் மட்டும்தான் மனிதனுக்கு ரட்சிப்பு உண்டு என்பதை அறிந்திருப்பான். அவன் தான் விசுவாசி. அவன் எந்த விதத்திலும் என்ன செய்ய மாட்டான்னு சொன்னால், மற்ற கள்ள போதகர்கள் சொல்லுகிறதான அந்த காரியத்தை அவன் என்ன செய்ய மாட்டான்? அங்கீகரிக்க மாட்டான். எனவே தான் இந்த இடத்துல இங்கே பவுல் முதல்ல அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் முதல்ல அறிவிக்கிற சுவிசேஷம் யாரை பிரியப்படுத்தி போதிக்கிறேன், யாரை நாடி போதிக்கிறேன். அதாவது நான் பேசுகிற பிரசங்கமானது கர்த்தரை சார்ந்து நான் பேசுகிறேனா, நான் அது மனிதனை மேன்மைப்படுத்தும்படி பேசுகிறேனா அப்படிங்கிற அந்த கேள்விகளுக்கு, அவங்களுக்குள்ள எழுப்பப்பட்டதான அந்த கேள்விகளுக்கு அவர் என்ன செய்கிறாரு? பதில் சொல்லுகிறார். கடைசி அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனா இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்போ பவுல் அவன் சவுலாக இருக்கும்போது கிறிஸ்துவர்களை துன்பப்படுத்தினவன், கிறிஸ்துவனுடைய திருச்சபையை அழிக்க திட்டமிட்டவன். அப்படிப்பட்டதான சூழ்நிலையில் தான் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை அவன் நேரடியாக சந்திக்கிறான். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை நேரடியாக சந்தித்த ஒரே மனுஷன் யாருன்னா பவுல் மட்டும்தான். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை, அதுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்துவை சீசர்கள் 12 பேர் நேரடியாக என்ன செஞ்சாங்க? பார்த்தாங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி இந்த பவுல் மட்டும்தான் நேரடியாக என்ன செஞ்சான்? கிறிஸ்துவை சந்தித்தான். இப்போ அவர் மூலமாக சுவிசேஷத்தை பெற்று ரட்சிக்கப்பட்டு அவன் என்ன செய்கிறான்? தேவனுடைய உன்னதமான திருப்பணியை அவன் செய்து முடித்தான். அதாவது ஆண்டவர் அவனை அழைக்கும் போதே அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் நம்ம படித்து பார்த்தோம்னா, அங்கே பாருங்கள், அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் அவன் அழைக்கப்பட்ட போதே ஆண்டவர் என்ன நோக்கத்திற்காக அழைக்கிறார் என்பதை பாருங்க. 15வது வசனம், 9:15. அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கு ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாக இருக்கிறான். அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார். அப்போ இங்கே பவுலை அழைக்கும் போது
கவனிங்க, சவுல் என்கிறதான பவுலை ஆண்டவர் அழைக்கும் போது எதுக்காக அழைக்கிறாரு? என்னுடைய நாமத்தின் நிமித்தம் அவன் அநேக பாடுகளை என்ன செய்ய வேண்டும்? பட வேண்டும், உபத்திரவப்பட வேண்டும். இன்றைக்கு மனுஷனை சார்ந்து போதிக்கிற ஒரு ஊழியம் எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்னு சொன்னால், அவன் உபத்திரவப்பட வேண்டிய அவசியம் இல்லை, பாடுபட வேண்டிய அவசியம் கிடையாது. யார் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை தைரியமாக யார் போதிக்கிறார்களோ கண்டிப்பாக அவர்கள் பாடுபடுகிறவர்களாக இருக்க வேண்டும், உபத்திரவப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். அதனால தான் நம்முடைய இயேசு கிறிஸ்துவினுடைய சீசர்கள் எல்லாருமே இரத்த சாட்சியாய் மரித்தார்கள். நம்முடைய முற்பிதாக்கள் கடவுளை சார்ந்து கொள்ளுகிற, கடவுளால் அழைக்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய ஊழியக்காரனும் நிறைய உபத்திரவங்கள். காரணம் என்னன்னா, மனுஷன் அதிகாரப்படுத்தினான். நிறைய தேவனுடைய தாசர்களை, தேவனுடைய ஊழியக்காரர்களை அரசாங்கம் கட்டுப்படுத்தியது. அதே போல நிறைய அதிகாரிகள் கட்டுப்படுத்தினாங்க. ஆனாலும் எந்த கட்டுப்பாட்டுக்குமே தேவனுடைய தாசர்கள், உண்மையாய் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், அவர்கள் என்ன செய்யவில்லை? செவி சாய்க்கவில்லை. மனிதனை பிரியப்படுத்தும்படி, மனிதனுக்கு அடங்கி இருக்கும்படி அவர்கள் ஒரு நாளும் தன்னை என்ன செய்யல? ஒப்பு கொடுக்கவில்லை. காரணம் என்னன்னு சொன்னால், தேவனால் அழைக்கப்பட்டு தேவனுடைய பணியை செய்யும்படி, தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி, அதனுடைய ஒரே நோக்கத்துக்காக அவர்கள் அழைக்கப்பட்டவர்கள். அதனால தான் பவுல் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, 1வது வசனத்தில் கலாத்தியர் 1லே சொல்கிறார் பாருங்களேன். கலாத்தியர் 1வது வசனம் 1:1, மனுஷராலும் அல்ல, மனுஷன் மூலமாயும் அல்ல, இயேசு கிறிஸ்துவினாலும் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின பிதாவாகிய தேவனாலும் அப்போஸ்தலனாய் இருக்கிற பவுலாகிய நானும் என்று சொல்லி சொல்லுகிறார். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு? நான் மனுஷனால் அழைக்கப்பட்டவன் அல்ல, மனுஷன் மூலமாய் அல்ல, இயேசு கிறிஸ்துவினாலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனாலே நான் அழைக்கப்பட்டவன். அதனால எந்த மனுஷனையும் நான் சார்ந்து போதிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை என்று சொல்லி அவர் நிரூபிக்கிறார். அதனால தான் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, சுவிசேஷத்தை இந்த மக்கள் தவறான வேறொரு சுவிசேஷத்திற்கு சாய்ந்து போனதுனால அவர் 8-9 வசனத்தில் சொல்கிறாரு. அது நம்ம போன செய்தியில் நாம் பார்த்தோம். 8-9 வசனத்தில் என்ன சொல்கிறாரு? வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு யாராவது போதிப்பார்களானால் அவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள். ஏன்னா வேறொரு சுவிசேஷம் அது மனிதனால் உருவாக்கப்பட்டது, மனிதனுடைய கட்டுக்கதைகளாக இருக்கிறது, மனிதனுடைய அதிகாரத்தின் மூலமாய் மனிதனை ஒடுக்குகிற காரியமாக இருக்கிறது. எனவே தான் வேறொரு சுவிசேஷத்தை யார் பேசினாலும், அதாவது அவர் சொல்றாரு, நானா இருந்தாலும், பவுலே சொல்றாரு, நானா இருந்தாலும் வேறொரு சுவிசேஷத்தை நான் போச்சுன்னா நான் சபிக்கப்பட்டவன். சரியா? தேவ தூதனாய் போதிச்சாலும் அவர் என்ன செய்வார்? சபிக்கப்பட்டவன் என்று சொல்கிறார். காரணம் என்னவென்று சொன்னால், தேவன் ஒருவரே பரிசுத்தமானவர். அவர் தான் நம்மளை அழைத்தார், அவர் தான் நம்மளை தெரிந்தெடுத்தார், உலக தோற்றத்துக்கு முன்பாகவே தெரிந்தெடுத்தார். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு மீட்பையும் ரட்சிப்பையும் அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். கிரயத்தை செலுத்தி நாம் என்ன செஞ்சிருக்கிறோம்? மீட்கப்பட்டு இருக்கிறோம். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், கிறிஸ்துவினுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். எனவே நாம் யாரை பிரியப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், கிறிஸ்துவை பிரியப்படுத்த வேண்டுமே ஒழிய எந்த மனிதனையும் சார்ந்து எந்த மனிதனையும் நாம் பிரியப்படுத்தி வாழ வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறத இங்கே என்ன செய்கிறாரு? தெளிவாய் சொல்லுகிறார். வாசிங்க. அவர் பாருங்க, 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம், 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம். அதாவது முதல் காரியம், நான் யாரை நாடி போதிக்கிறேன்? நான் மனுஷனை அல்ல, தேவனையை நாடி போதிக்கிறேன் என்பதை முதலாவது காரியத்தில் அவர் கலாத்திய திருச்சபைக்கு நிரூபித்து காட்டார். 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம் படிங்க. சுவிசேஷத்தை உங்களிடத்திலே ஒப்புவிக்கத்தக்கதாய் தேவன் எங்களை உத்தமர் என்று எண்ணினபடியே நாங்கள் மனுஷருக்கு அல்ல, எங்கள் இருதயங்களை சோதித்து அறிகிற தேவனுக்கே பிரியமுண்டாக பேசுகிறோம். எவ்வளோ தெளிவாக சொல்கிறார் பாருங்க பவுல். நான் அதாவது சுவிசேஷத்தை எங்களிடத்தில் ஒப்புவிக்கத்தக்கதாய் தேவன் எங்களை உத்தமர் என்று எண்ணியிருக்கிறார். நான் எப்படி மனிதனை பிரியப்படுத்தி நான் பேச முடியும்? நீங்கள் எப்படி என்னை தப்பான விதத்தில் என்னை கணித்து கொண்டு குற்றச்சாட்டு கொண்டு இருக்கிறீர்கள்? கலாத்திய திருச்சபை மக்கள் பவுலை
அவர் அப்போஸ்தலன் கிடையாது, அவர் அவருடைய பிரசங்கம் தவறானது, அவர் எருசலேமுடைய சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்பட்டது அல்ல அப்படின்னு சொல்லி எப்படி என்னை குற்றம் சாட்ட முடியும்? சுவிசேஷத்தை என்னிடத்திலே ஒப்புவித்தவர் தேவனா இருக்கிறார், கடவுளா இருக்கிறார். அவர் என்னை உத்தமர் என்று எண்ணி இருக்கிறார். உத்தமர் என்று எண்ணினபடினாலே இந்த காரியத்தை, இந்த பொறுப்பை, இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடியதான உன்னதமான திருப்பணியை என்னுடைய கரத்திலே கொடுத்திருக்கிறார். நான் எப்படி மனிதனை பிரியப்படுத்த முடியும்? அதுதான் இங்க சொல்றார். என்ன சொல்றாரு அவர்? சொல்றார் பாருங்க, நாங்கள் மனுஷருக்கு அல்ல, மனுஷருக்கு அல்ல, எங்கள் இருதயங்களை சோதித்து அறிகிற தேவனுக்கே பிரியம் உண்டாக நாங்கள் பேசுகிறோம். அப்படி நாங்கள் பேசிட்ட மனிதனை பிரியப்படுத்தும்படி, மனிதனுக்காக மனிதனுடைய கிரியைகளை முக்கியத்துவம் கொடுத்து நாங்கள் பேசியிருப்போமானால் எங்களுடைய இருதயத்தை சோதித்து அறிகிற தேவன் ஒருவர் இருக்கிறார், அவருக்கு நாங்கள் பதில் சொல்லணும். சரியா? அதனால் கலாத்தியர் திருச்சபை மக்களே, நான் ஒரு நாளும் மனிதனை பிரியப்படுத்தி போதிக்கவில்லை. காரணம் என்னவென்று சொன்னால் அதுக்கு பின்னாடி அவர் சொல்கிறார். சரிங்களா? அடுத்த ஒரு வசனம் படித்து பாருங்கள். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம், 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 2லிருந்து 4 வரைக்கும் பாருங்களேன். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு, எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. அப்போ இங்கே பவுல் தீமோத்தேயுக்கு சொல்கிறார், எபேசு திருச்சபையினுடைய போதகனாக இருக்கிற தீமோத்தேயுக்கு சொல்கிறாரு, பாருப்பா, இந்த சுவிசேஷம் நம்முடைய கரத்தில் உத்தமர் என்று எண்ணி தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். எனவே நீ என்ன செய்கிறன்னா, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் இந்த திருவசனத்தை நீ என்ன செய்ய, இந்த சுவிசேஷத்தை நீ என்ன செய்ய, ஜாக்கிரதையாய் பிரசங்கம் பண்ணு. எப்படி பிரசங்கம் பண்ணு? எல்லா நீடிய சாந்தத்தோடும் பண்ணு, உபதேசத்தோடும் பண்ணு, கண்டனம் பண்ணி என்ன செய்ய, கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. அதுக்கு கீழே ஏன் என்றால் அதுக்கு காரணம் சொல்றார். இங்க பாருங்க, சுவிசேஷம் என்பது, சத்தியம் என்பது சாந்தத்தோடு மட்டும் அல்ல, கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லணும். கடிந்து கொண்டு புத்தி சொல்லணும். காரணம் என்னவென்று சொன்னால் அங்கே கடிந்து கொள்ள வேண்டிய தேவைகள் இருக்கிறது, கண்டனம் பண்ண வேண்டிய தேவைகள் இருக்கிறது. சரியா? புத்தி சொல்ல வேண்டிய தேவைகள் இருக்கிறது. இன்னைக்கு புத்தி சொல்றதில்ல, கண்டனம் பண்றதில்ல, கடிந்து கொள்றதில்ல. பாவத்தை குறித்து பரிசுத்தாவியானவருடைய வேலையே என்ன? பாவத்தை குறித்து அவர் என்ன செய்கிறார்? கண்டித்து உணர்த்துகிறார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. பரிசுத்தாவியானவர் எனக்குள்ள வந்துட்டார்னா அவர் பாவத்தை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் அவர் என்ன செய்கிறார்? கண்டித்து உணர்த்துகிறார். சுவிசேஷம் என்பது கண்டிப்புக்குரியது, சத்தியம் என்பது கண்டிப்புக்குரியது. அதை நான் பேசலை அப்படின்னு சொன்னால் நான் யாரை பிரியப்படுத்துகிறேன்? மனுஷனை பிரியப்படுத்துகிறேன். அதை நான் பேசுவேனானால் அந்த சத்தியமானது, சுவிசேஷமானது ஒவ்வொரு பாவியும் குத்தப்படுகிறபடினாலே அவன் என்ன செய்கிறான்? அதை அங்கீகரிக்காமல், ஏற்றுக்கொள்ளாமல் அவன் என்ன செய்கிறான்? அந்த சத்தியத்துக்கு எதிர்க்கிறவனாக காணப்படுகிறான். அதனால தான் இன்னைக்கு என்ன செய்கிறாங்க? பின்மாற்றத்தில் போவதற்கான காரணம். அதனால தான் பவுலை இவர்கள் குற்றப்படுத்துவதற்கான காரணம். புரியுதா? பவுலை குற்றப்படுவதற்கான காரணம், உண்மையாக அழைக்கப்பட்டதான ஊழியக்காரனை இந்த அப்போஸ்தலன் இல்லை என்று சொல்லி குற்றப்படுத்தி, அவனுடைய பிரசங்கத்தை குற்றப்படுத்தி அவனை என்ன செய்கிறார்கள்? எதிர்க்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். இன்றைக்கு அப்படித்தான், நம்ம சபையில் அப்படித்தான் நடக்குது. புரியுதுங்களா? அப்ப அவர் ஏன் சொல்றாரு? ஏனென்றால் ஏன் அவங்க எதிர்க்கிறாங்க அப்படின்னு சொன்னா, கீழே பாருங்க, அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தின உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு. சரியா? ஏன் எதிர்க்கிறாங்க? பவுலை போன்றதான மெய்யான தேவனால் அழைக்கப்பட்ட ஊழியக்காரர்களை சுவிசேஷத்தை சுவிசேஷமாய் கண்டனம் பண்ணி புத்தி சொல்லி சொல்லுகிற ஊழியக்காரர்களை எதிர்க்கிற காரணம் என்னன்னு சொன்னால், அவங்களுக்கு என்ன தேவையில்லை? ஆரோக்கியமான உபதேசம் தேவையில்லை. ஆரோக்கியமான உபதேசம்னா ஆத்துமா மீட்புக்கான சத்தியம் அவர்களுக்கு தேவை கிடையாது. எது தேவை? சரீரத்தினுடைய ஆசாபாசங்களுக்கான செய்தி மட்டுமே, ஆசீர்வாதமான செய்தி மட்டுமே அவங்களுக்கு வேணும். புரியுதா? கர்த்தர் உன்னை வாழாக்காமல் தலையாக்குவார், தேவன் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவார்,
கர்த்தர் உனக்கு எல்லா விதமான நன்மையும் பரத்திலிருந்து என்ன செய்வார்? கொடுப்பார். நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். உனக்கு வியாதி சுகமாகும், பிசாசு பில்லி சூனியங்கள் சுகமாகும். இது இந்த போதனைகளை மட்டுமே அவர்கள் எதிர்பார்த்து கடவுளிடத்தில் வருகிறபடினாலே, ஆலயத்திற்கு வருகிறபடினாலே அவர்கள் சத்தியத்திற்கு செவி கொடுக்காம, சுவிசேஷத்திற்கு செவி கொடுக்காம அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஊழியக்காரர்களையும் வேதத்தையும் அவர்கள் எதிர்க்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். அதனால தான் இங்கே சொல்கிறார், செவித்தின உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு சத்தியத்திற்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகிறார்கள். கட்டுக்கதை வேணும், புரியுதுங்களா? அதற்காக பவுல் அழைக்கப்படவில்லை, அதற்காக பவுல் தெரிந்து கொள்ளப்படவில்லை, புரியுதுங்களா? அவர் சுவிசேஷத்தை கிறிஸ்துவின் மூலமாய் பெற்ற அந்த சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காகவே நான் வந்தேன், நான் எந்த விதத்திலும் மனுஷனை பிரியப்படுத்தி போதிக்கிறவனாக அல்ல என்பதை தெள்ளந்தெளிவாக இங்கே என்ன செய்கிறார்? அவர் சுட்டி காட்டுகிறார். சரிங்களா? எபேசியருக்கு எழுதின நிருபம், எபேசியர் 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை பாருங்களேன். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 6வது வசனம். செய்யுங்கள். இங்க என்ன சொல்ல வர்றாருன்னா, மனுஷருக்கு பிரியமாய் இருக்க விரும்புகிறவர்களாய் பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். இங்க எபேசிய திருச்சபைக்கு பவுல் சொல்லுகிற இந்த காரியத்தையும் சொல்றார். மேலுள்ள பார்த்தா இதை யாருக்கு சொல்றாருன்னா, வேலைக்காரர்களுக்கு சொல்றார். வேலைக்காரர்களே, உங்களை எஜமான்களுக்கு நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? மனுஷரை, அதாவது உங்க எஜமான்கள் மனுஷர்கள், புரியுதா? அந்த மனுஷர்களுக்கு பிரியமாய் நீங்க ஊழியம் செய்யாம, வேலை செய்யாம, அதாவது உங்க எஜமான்களுக்கும் உங்களுக்கும் எஜமானாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக உண்மையா என்ன செய்யுங்க? நீங்க ஊழியம் செய்யுங்க, வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்போ இங்கே அவர் என்ன சொல்றாருன்னா, பவுல் அவர் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டதான தேவனுடைய மனுஷனாக இருந்தாலும் கூட அவர், அதாவது அறிவிப்பது அவருடைய வேலை, ஆனால் அவர்கிட்ட கொடுத்த பணி, அந்த உத்தமமான பொறுப்பு யார் கொடுத்தது? தேவன் கொடுத்தார். இயேசு கிறிஸ்து கொடுத்தார். அதை பெற்றுக்கொண்டவருக்கு உண்மையாக அவர், அந்த பெற்றுக்கொண்டவருக்கு பிரியமாக அவர் என்ன செய்கிறார்? பணியை செய்கிறார். இன்றைக்கு விசுவாசிகளாகிய நீங்களும் நானும், அதாவது நம்ம மனிதர்கள் மத்தியில் தான் வாழ்ந்துட்டுருக்குறோம். சரியா? ஒருவேளை நமக்கு மேலே எஜமான்களாக இருக்கலாம், அதிகாரிகளாக இருக்கலாம், அல்லது நமக்கு கீழே மற்ற வேலை செய்கிறவர்களாக இருக்கலாம். எல்லாருமே மனிதர்களுக்கு மத்தியில் தான் நம்ம என்ன செஞ்சுட்ருக்குறோம்? வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் நம்மை அழைத்தவர் தேவன் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. நீங்கள் மனிதர்களுக்கு செய்ய வேண்டியதான கடமையாக இருந்தாலும், மனிதர்களுக்கு செய்ய வேண்டியதான நன்மைகளாக இருந்தாலும், பொறுப்புகளாக இருந்தாலும், நீங்கள் யாரை சார்ந்து செய்ய வேண்டும் என்று சொன்னால், யாருக்காக செய்ய வேண்டும் என்று சொன்னால், தேவனுக்காக செய்ய வேண்டும். புரியுதுங்களா? ஒருவேளை நீங்கள் கணவனாக இருக்கிறீங்க, உங்கள் மனைவிடத்தில் அன்பு கூறுறீங்க. உங்கள் மனைவிடத்தில் எதுக்கு அன்பு கூறுறீங்க? கடவுளுடைய அன்பு உங்களுக்குள்ளே இருக்கிறதுனால நீங்கள் மனைவிடத்தில் என்ன செய்றீங்க? அன்பு கூறுறீங்க. நீங்கள் மனைவிடத்தில் அன்பு கூறுவது யாரை சார்ந்ததாக இருக்கணும் தெரியுமா? தேவனை சார்ந்ததாக இருக்கணும், கிறிஸ்துவை சார்ந்ததாக இருக்கணும். அதே போல மனைவி புருஷனுக்கு நீங்க கீழ்ப்படுகிறீங்க அப்படின்னு சொன்னா, அந்த கீழ்ப்படிதல் புருஷனுக்காக அல்ல, புருஷனை பிரியப்படுத்துவதற்காக அல்ல, நீங்க கிறிஸ்துவை பிரியப்படுத்துவதற்காக உங்க கணவனுக்கு கீழ்ப்படியணும். இதுதாங்க சொல்ல வர, புரியுதுங்களா? அதுதாங்க பவுல் என்ன செய்யறாருன்னா கலாத்திய திருச்சபைக்கு சொல்றார். சரிங்களா? அடுத்தது வாசிங்க. நிறைய பேர் ஏன் இதை பவுல் தெளிவாக சொல்கிறாருன்னு சொன்னால், பவுலுடைய நாட்களாக இருக்கட்டும், கிறிஸ்துவனுடைய நாட்களாக இருக்கட்டும், அநேக அதிகாரிகள், தேவனால் அழைக்கப்பட்ட ஊழியக்காரர்கள், அவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னா, தேவனால் ஏற்படுத்தப்பட்டவர்கள் கூட மனுஷனை பிரியப்படுத்தும்படி சில காரியங்களை என்ன செஞ்சாங்க? செய்தார்கள். அதில் ஒரு சில வசனத்தை பாருங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 43வது வசனம் பாருங்களேன். யோவான் 12ஆம் அதிகாரம் 43.
அதிகமாய் விரும்புகிறார்கள். ஆமாம், அவர்கள் தேவனால் வருகிற மகிமையிலும் மனுஷரால் வருகிற மகிமையை அதிகமாக என்ன செய்கிறாங்க? அவர்கள் விரும்புகிறவர்களாக இருக்கிறார்கள். இப்போ அன்றைக்கு இருக்கிறதான அந்த யூதர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள், பிரதான ஆசாரியர்கள், அவர்கள் என்ன செய்கிறார்கள்னு சொன்னால், அவர்களுடைய அதிகாரத்தை வைத்து கொண்டு அவர்கள் என்ன செய்கிறார்கள்? யாரை பிரியப்படுத்துகிறார்கள்? யாருடைய புகழ்ச்சியை நாடுகிறார்கள்? மனிதனுடைய, தேவனுடைய மகிமையை காட்டிலும், தேவனுடைய புகழ்ச்சியை காட்டிலும் மனிதனுடைய புகழ்ச்சியை என்ன செய்கிறார்கள்? விரும்புகிறார்கள். அதாவது பிலாத்து, இயேசு கிறிஸ்து யார் என்பது பிலாத்துக்கு தெரியும். பிலாத்து ஒரு தேசாதிபதி. இயேசு கிறிஸ்துவை கைது பண்ணி பிலாத்தினிடத்தில் கொண்டு வரும்போது, பிலாத்துவுக்கு இவனிடத்தில் யாதொரு குற்றமும் இல்லை என்பது யாருக்கு தெரியும்? பிலாத்துக்கு தெரியும். அவங்களுடைய மனைவி கனவு கன்றா. என்ன சொல்கிறாருன்னா, ஐயோ இந்த நீதிமானை என்ன செய்கிறாங்க? ஒன்றும் பண்ணிடாதீங்க, இவர் நீதிமான், நான் கனவுல இவரை குறித்து படாதுபாடுபட்டேன் அப்படின்னு சொல்கிறார். ஆனாலும் கூட மனைவி சொல்லியும் இவனுக்கும் தெரியுது இவர் நீதிமான், ஒரு தவறும் செய்யலைன்னு சொல்லி. ஆனால் அன்றைக்கு பஸ்கா பண்டிகை அந்த நாட்களிலே ஒருவரை விடுதலையாக்க வேண்டும். யாரை விடுதலையாக்க வேண்டும்? இவரும் கைது பண்ணப்பட்டிருக்கிறார் இயேசு கிறிஸ்து. அங்கே இன்னொருத்தரும் கைது பண்ணப்பட்டிருக்கிறான். பரபாஸ் என்கிறதான ஒருவன். அவன் பயங்கரமான ஒரு திருடன், கொலைக்காரன். அவனை இப்போ ஜனங்கள்கிட்ட கேட்குறாங்க, யாரை உங்களுக்கு விடுதலை செய்ய வேண்டும்? யாராவது ஒருவரை விடுதலை செய்ய வேண்டிய, கிறிஸ்துவையா அல்லது இந்த பரபாசையா? யாரை விடுதலையாக்க வேண்டும்? மக்கள் எல்லாரும் சொல்கிறாங்க, கிறிஸ்து யாருன்னு தெரியும், இந்த பிலாத்துக்கும் தெரியும், மக்களுக்கும் தெரியும். ஆனால் யாரை விடுதலையாக்க சொன்னாங்க தெரியுமா? பரபாசை விடுதலையாக்க சொன்னாங்க. அப்போ அன்னைக்கு பாரு, பிலாத்தும் கூட அவன் என்ன செஞ்சான்? மக்களை பிரியப்படுத்தும்படி, மக்களை சார்ந்து, மக்களை எந்த விதத்திலும் அவங்களுடைய மனசை புண்படுத்தக்கூடாது என்பதற்காக கிறிஸ்துவை என்ன செய்கிறான்? காட்டி கொடுத்து, கிறிஸ்துவை சிலுவையில் அறியும்படி ஒப்பு கொடுத்து விட்டு, இந்த பரபாசை, கொலைக்காரனை, இந்த கொள்ளைக்காரனை விடுவிச்சான். பாருங்கள், அவன் ஒரு தேசாதிபதி. அவனுக்கு எல்லா பவரும் இருக்குது, எல்லா அதிகாரமும் இருக்குது. ஆனால் அவன் யாரை பிரியப்படுத்தினான்? சரிங்களா? மனிதனை பிரியப்படுத்தினான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் சில சூழ்நிலைகள் வந்துடும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம என்ன செய்கிறோம்னா, அதாவது நமக்கு கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறது, வேதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, திருச்சபை கொடுக்கப்பட்டிருக்கிறது, போதகர் இருக்கிறாரு, போதகருடைய சில ஆலோசனைகளை உங்களுக்கு கொடுப்பாரு. அதே போல் வேதம் நமக்கு ஒரு சில கட்டுப்பாடுகளை வைத்திருக்குது. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்னா, சில நேரங்களில் தேவனுடைய கட்டுப்பாட்டுகளை ஒதுக்கி வச்சுட்டு மனுஷனுடைய ஆலோசனைக்கு நம்ம என்ன செய்கிறோம்? செவி கொடுக்கிறவர்களாக காணப்படுறோம். மனுஷனை பிரியப்படுத்துவதற்காக சில காரியங்களை நம்ம பண்ணுறோம். அந்த நாட்களிலேயும் இருந்தது. இந்த நாட்களில் எல்லா சபைகளிலும் நிரம்பி காணப்படுகிறதை நாம் அறிய முடியும். ஏரோதும் அப்படி தான் பண்ணான். ஏரோது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 12ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை அங்கே படித்து பாருங்களேன். அக்காலத்தில் ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கி யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான். அது யூதருக்கு பிரியமாக இருக்கிறது என்று அவன் கண்டு பேதுருவையும் பிடிக்க தொடர்ந்தான். அப்பொழுது புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாட்களாக இருந்தது. இல்லைங்களா? ஏரோது அன்னைக்கு அவனுடைய அதிகாரத்தை வைத்து அந்த அநேகரை துன்பப்படுத்தினான். அந்த சமயத்தில் தான் யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினால் என்ன செஞ்சான்? கொலை செய்தான். இது யாருக்கு பிரியமாக இருந்தது? அங்கே இருக்கிற யூதர்களுக்கு பிரியமாக இருந்தது. இதை சார்ந்து தான் அவன் என்ன செய்கிறான்? பேதுருவையும் பிடிக்க தொடங்குகிறான். சரிங்களா? அதனால் எனக்கு பிரியமானவர்களே, இங்கே அதனால தான் கலாத்தியர் 1ஆம் அதிகாரத்தில் அவர் 10வது வசனத்தில் அவர் என்ன சொல்லுகிறாருன்னு சொன்னால், நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? நான் மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன்? நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாக இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவேன் என்று சொல்லி அவர் தெளிவாக அந்த கலாத்திய திருச்சபை மக்களுக்கு என்ன செய்கிறார்? சொல்லுகிறார். ஒரு விஷயம் நம்மை யோசித்து பார்த்தோம். ஒருவேளை நான் போதகனாக இருக்கலாம், நீங்கள் தேவனுடைய விசுவாசிகளாக பிள்ளைகளாக இருக்கலாம். ஆனால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் யாரை சார்ந்து வாழுகிறேன், யாரை பிரியப்படுத்த பார்க்கிறேன் என்பதை கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம். 2வது காரியம்,
கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் பாருங்களேன். மேலும் சகோதரரே, என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் மனுஷருடைய யோசனையின்படி ஆனதல்ல வென்று உங்களுக்கு தெரிவிக்கிறேன். இந்த கலாத்திய திருச்சபைக்கு சொல்கிறார். அதாவது நான் அறிவிக்கப்படுகிறதான இந்த சுவிசேஷம் அவர் என்ன சொல்கிறாருன்னா, மனுஷருடைய யோசனையின்படி ஆனதல்ல. ரெண்டாவது காரியம் தெளிவாக சொல்கிறார். நான் பாரு சபை மக்கள், கலாத்தியரே, நான் பிரசங்கிக்கிற சுவிசேஷம் மனுஷனுடைய யோசனையின்படி ஆனது அல்ல அப்படிங்கிறத அங்கே தெளிவாக சொல்கிறார். மனுஷருடைய யோசனையின்படி ஆனது அல்ல. நான் அறிவிக்கிற சுவிசேஷம் மனுஷருடைய யோசனையின்படி ஆனது அல்ல. இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த 3 வசனத்திலே மனுஷன் சொல்லி அடிக்கடி சொல்கிறார். பவுலுக்கு தெரியும் மனுஷன் யார் என்பது தெரியும். மனுஷன் எப்படிப்பட்ட பாவத்துக்குள்ளே இருக்கிறான் அப்படிங்கிறது தெரியும். மனுஷனுடைய நிலையை பவுல் அறிந்திருந்தார். அவனிடத்திலிருந்து எந்த ஒரு நன்மையும் வராது, அவனிடத்திலிருந்து எந்த ஒரு மேன்மையும் வராது. மனுஷன் அவன் எல்லா விதத்திலும் அவன் பாவத்திலே மரித்து இருக்கிறபடினாலே அவனிடத்திலே நாற்றம் மட்டுமே வருமே ஒழிய அவனிடத்திலே இப்படிப்பட்டதான வல்லமையான சுவிசேஷங்கள் என்ன செய்யாது, வர்றதுக்கு வாய்ப்பில்லை. அதாவது ஒரு பாவி ரட்சிக்கப்படுவதற்கு மனுஷனுடைய ஆலோசனை அவசியமே கிடையாது. ஒரு பாவி ரட்சிக்கப்படுவதற்கு மனுஷனுடைய பிரயாசங்கள், மனுஷனுடைய கிரியைகள், மனுஷனுடைய எல்லா விதமான முயற்சிகள் எதுவுமே ஒன்றுக்கும் உதவாது என்பதை இங்கே என்ன செய்றாரு, தெளிவாக சொல்றார். நம்ம யோசிக்கணும். சங்கீதம் 94:11 வசனம் சொல்லுது பாருங்க. சங்கீதம் 94:11 வசனம். மனுஷனுடைய யோசனைகள் வீண் என்று என்ன செய்கிறாரு, கர்த்தர் அறிந்திருக்கிறார். எனவே மனுஷனுடைய யோசனை எல்லாமே வீண். காரணம் என்னன்னா அவன் பாவத்தில் இருந்தவன். அதாவது ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதாவது வேதம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, வேதம் நமக்கு போதுமானது. வேதத்தில் எல்லா விதமான ஆலோசனைகளும் இருக்கிறது, வேதத்தில் நமக்கு எல்லா விதமான தீர்வும் இருக்கிறது, எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இருக்கிறது, எல்லா ஆலோசனைக்கும் இங்கே ஆலோசனை இருக்கிறது, சரியா? ஆனால் சில நேரங்களில் நம்ம பார்க்குறதில்ல, படிக்கிறதில்ல. நம்ம என்ன செய்கிறோன்னா, நமக்கு மேலே இருக்கிறதான அப்பாவாக இருக்கட்டும், அம்மாவாக இருக்கட்டும், அல்லது மேலே இருக்கிற அதிகாரியாக இருக்கட்டும், முதலாளியாக இருக்கட்டும், தொழிலாளியாக இருக்கட்டும், நம்ம என்ன செய்கிறோன்னா சில நேரங்களில் பிரச்சனைக்கு நம்ம எங்கே போகிறோன்னு சொன்னால் மனிதனுடைய யோசனையை சார்ந்து போகிறோம். ஆனால் பவுலுக்கு தெரியும் மனுஷனை, அதாவது சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு ரட்சிப்பு இந்த சுவிசேஷத்தின் மூலமாய் இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையினால் மட்டுமே கிடைக்கிறது என்பதை பவுல் அறிந்திருக்கிறபடினாலே எந்த மனுஷனுடைய ஆலோசனைக்கு அவர் என்ன செய்யலை, போகலை. எந்த மனுஷனுடைய ஆலோசனைக்கும் போகலை. அதனால தான் அவர் சொல்கிறாரு, நான் பிரசங்கிக்கிற அந்த சுவிசேஷமானது மனுஷனுடைய யோசனையின்படியானதல்ல. புரியுதா? அவர் கூடவே ஒரு சிலர் ஊழியக்காரங்க இருக்காங்க. அவங்க இவருக்கு என்ன செய்ய முடியாது, ஆலோசனை சொல்ல முடியாது. எத்தனையோ பேர் சொல்லியிருப்பாங்க. ஆனால் எந்த மனுஷனுடைய யோசனையும் அவர் என்ன செய்யல, ஏற்றுக்கொள்ள. காரணம் என்னன்னா, மனுஷனுடைய யோசனைகள் வீண் என்று அறிந்திருக்கிறார். 92வது அதிகாரம் 6வது வசனம் பாருங்களேன். அதாவது 5வது வசனம், கர்த்தாவே உமது கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள், உமது யோசனைகள் மகா ஆழமானவைகள், மிருக குணமுள்ள மனுஷன் அதை அறியான். மிருக குணமுள்ள மனுஷன் அதை அறியான். அப்புறம் என்ன சொல்றாரு, மூடன் அதை உணரான். இன்றைக்கு இருக்கிற மனிதன் மிருக குணமுள்ளவனாக இருக்கிறான். தேவனுடைய மகத்துவமான ஞானங்களையும் மகத்துவமான வல்லமையான சுவிசேஷத்தையும் அவன் என்ன செய்ய முடியாது, அறிந்து கொள்ள முடியாது. எனவே அவனிடத்தில் நான் ஆலோசனை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி ஒருவேளை மனிதன் ஆலோசனை சொல்வானால் இந்த வேதபூர்வமான ஆலோசனையா இருக்குதான்னு சொல்லி பார்க்கணும். அதனால தான் கலாத்திய திருச்சபை மக்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னா,
பவுல் சொல்லுகிற அந்த சுவிசேஷத்தின் அடிப்படையில் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் கூட அவர்கள் என்ன செஞ்சிட்டாங்கன்னா அந்த சுவிசேஷத்தை தூக்கி ஓரமாக வச்சுட்டு மனிதன் இவர் என்ன சொல்லுகிறாரோ அதற்கு என்ன செய்கிறார்கள்? கீழ்ப்படிகளை. காரணம் என்னன்னா, இன்றைக்கு மனிதன் பயங்கரமான வஞ்சகத்தனமாக என்ன செய்கிறான்னா மனுஷனை அடிமைப்படுத்துகிறான். எதை கொடுத்து? பணத்தை கொடுத்து. பணத்தை கொடுத்து. புரியுதா? இன்னைக்கு பணத்தை கொடுத்து மனிதனை அடிமைப்படுத்துகிறான். மனிதனை புகழ்ந்து மனிதனிடத்தில் நன்மையை பெற்றுக்கொள்ளுகிறான். இன்னைக்கு உலக பிரகாரமான ஆசாபாசங்களுக்கு அதிக அவன் என்ன செய்கிறான்? முக்கியத்துவத்தை கொடுத்து வேதத்தை சார்ந்து கொள்ளாமல் இன்றைக்கு மனிதனை புகழ்ந்து 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 இன்றைக்கு கிறிஸ்துவை ஓரங்கட்டிட்டு மனிதனை புகழ்ந்து இன்றைக்கு கிறிஸ்துவ ஊழியங்கள் கிறிஸ்துவ திருச்சபைகள் இன்றைக்கு பெருகிவிட்டது. இன்றைக்கு கிறிஸ்து மேன்மைப்படவில்லை, கிறிஸ்து அவமதிக்கப்படுகிறார். இன்னைக்கு மனிதன் புகழ்ந்திருக்கிறான். காரணம் என்னென்று சொன்னால், இன்றைக்கு நிறைய சபைகளிலே கிறிஸ்து தலையா இல்லை. இன்றைக்கு மனிதனுடைய ஆதிக்கமும் அதிகாரமும் காணப்படுகிறது. ஏனென்று சொன்னால் கட்டுக்கதைகளும் மனுஷனுடைய கிரியைகளும் சுயக்கிரியைகளும் இன்றைக்கு சபைக்குள்ளாக புகுந்து விட்டது. எனவே தான் இவர் பயங்கர கோபத்தோடு சொல்கிறார். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை பாருங்க. புத்தி இல்லாத கலாத்தியரேன்னு சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? புத்தி இல்லாத கலாத்தியரே. இன்றைக்கு சபையில் நாம் அப்படி திட்டுறோமா? யோசித்து பாருங்க. அவர் சொல்கிறாரு, சபிக்கப்பட்டவர்களே. சில நபர்கள் சொல்கிறாங்க, இவர் சாபம் விடுறாரு, இவர் நம்மளை நிறைய சாபம் விடுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே பவுல் என்ன சொல்கிறாரு? இங்கே என்ன சொல்கிறாரு? பயங்கரமாக சொல்கிறாரு. 1:8-9 படித்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்கள் நித்திய தண்டனைக்கு நியமிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு அர்த்தம். புரியுதா? நீங்கள் நிர்மூலமாக்கப்படக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதனால தான் இங்கே சொல்கிறாரு, சுவிசேஷமானது அது மனுஷனுடைய யோசனையின்படியானது அல்ல, யோசனையின்படியானது அல்ல. எனவே மனுஷனுடைய யோசனையை நாம் கேட்கணும். கேட்டாலும் அவன் எப்படிப்பட்டவன் என்பதை பார்க்கணும். அவனுடைய யோசனை வேதபூர்வமாக இருக்குதாங்கிறத மட்டும் நம்ம என்ன செய்யணும்? பார்க்கணும். பார்த்து அதுக்கு என்ன செய்யணும்? செவி கொடுக்கணுமே ஒழிய மனிதனுடைய காரியங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து அவனுடைய யோசனையை நம்ம கேட்க வேண்டிய அவசியம் இல்லை இல்லை. ஏன்னு சொன்னால், வாசிங்க மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 3-4 படிங்க. 9ஆம் அதிகாரம் 3-4. வேதப்பாருகரில் சிலர் தேவ தூஷணம் சொல்லுகிறான் என்று நாங்கள் உள்ளத்தில் சொல்லிக் கொண்டார்கள். இயேசு அவர்கள் நினைவுகளை அறிந்து, நீங்கள் உங்கள் இருதயங்களில் பொல்லாதவர்களை சிந்திக்கிறது என்ன? புரியுதுங்களா? நீங்கள் கவனிங்க. அதாவது மனுஷனுடைய மனசில் என்ன நினைக்கிறான்னு இன்னொரு மனுஷனுக்கு என்ன செய்யாது? தெரியாது. ஆனால் யாருக்கு தெரியும்? கடவுளுக்கு தெரியும். அதனால தான் பவுல் சொல்கிறாரு, பாருப்பா, நான் போதிக்கிற சுவிசேஷமானது மனிதனுடைய யோசனையின்படியா அல்லது தேவனுடைய யோசனையின்படியா அப்படிங்கிற வகையை இருக்கிறவர் என்னுடைய தேவன். அவர் தான் என்னுடைய கையில் பொறுப்பை கொடுத்துருக்கிறார். இந்த சுவிசேஷத்தை என்னிடத்தில் அவர் தான் ஒப்படைச்சிருக்கிறார். எனவே அவர் அறிந்திருக்கிறார். எனவே அவர் எல்லா இருதயத்தினுடைய யோசனைகளையும் அறிகிறார். நம்முடைய ஆண்டவர் நம்முடைய யோசனைகளை அறிகிற தேவன், சோதித்து அறிகிற தேவன். இன்றைக்கு நிறைய மனிதர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 26வது வசனம். நீதிமொழிகள் 15:26. துன்மார்க்கருடைய நினைவுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். அப்போ அவனிடத்தில் எந்த விதமான நல்ல ஆலோசனைகள் கிடைக்கவே கிடைக்காது. நம்ம முதல்ல மனுஷனை சார்ந்திருக்கும்போது எப்பொழுதுமே நம்ம மனுஷனை தான் சார்ந்திருக்கிறோம். புரியுதா? நம்ம முதல்ல என்ன செய்யணும் தெரியுமா? அநேக நேரங்களில் நம்ம கடவுளை சார்ந்து கொள்ளணும். நீ மனுஷனோடு கூட வேலை செஞ்சாலும் கூட, மனுஷனோடு நீ பிரயாணப்பட்டாலும் கூட, கடவுளுடைய ஆலோசனைக்குள்ளாக கடவுளோடு கூட இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? பழகி கொள்ளணும். அப்போ தான் அவ்வப்போது நமக்கு என்ன செய்வார்னா, அவ்வப்போது நமக்கு என்ன செய்வார்? வேதத்திலிருந்து நமக்கு தெளிவான ஆலோசனைகள் கிடைக்கும். சில நேரங்களில் நம்ம பிரச்சனைக்குள்ளே மாட்டிக்கொள்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா?
சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறாமல் போகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? சில நம்மளே பாவத்துக்குள்ளே விழுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? இன்றைக்கு மனிதனுடைய யோசனைகளுக்கு மனிதன் துன்மார்க்கனா நல்லவனா கெட்டவனான்னு சொல்லி நம்ம சோதித்து அறியறதே இல்லை. நான் பழகிற மனிதன், நான் என்னுடைய ஃப்ரெண்டு அல்லது நான் யாரை நேசிக்கிறேனோ அவன் எப்படிப்பட்டவன் என்பதை நான் ஆராய்ந்து அறியக்கூடியதான ஒரு தன்மையுடையவனாக இருக்க வேண்டும். அவன் ரட்சிக்கப்பட்டவனா இல்லையாங்கிறத பார்க்கணும். புரியுதா? அதனால தான் சொல்கிறாரு, 1வது சங்கீதத்தில் சொல்கிறார், துன்மார்க்குடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்கார இடத்தில் உட்காராமலும் இருந்து. அப்போ தான் நீ கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருக்க முடியும். நீ முதல்ல துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடக்கக்கூடாது, பாவிகளுடைய வழியில் நிற்கக்கூடாது, பரியாசக்காரர் உட்கார இடத்துல உட்காரக்கூடாது. அவன் எவ்வளோ பெரிய துன்மார்க்குனா, அதாவது ஒரு வேளை நம்ம அப்பாவாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், அல்லது கூட பிறந்த கணவனாக தம்பியாக இருக்கலாம், அண்ணனாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம். ஒருவேளை அவர்கள் துன்மார்க்கமாக இருப்பார்களானால், தேவனுக்கு அருவருப்பானவர்களாக இருப்பார்களானால் அவருடைய ஆலோசனையை நம்ம கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால தான் பவுல் சொல்கிறார், பாருங்கள், நான் சுவிசேஷம் பிரசங்கிக்கிற அந்த சுவிசேஷம் எந்த விதத்திலும் மனுஷனுடையதல்ல அப்படிங்கிறத தெளிவாக என்ன செய்கிறாரு சொல்கிறார். முதல்ல நம்ம பார்த்தோம், நான் என் மனுஷனை பிரியப்படுத்துகிறவன் அல்ல அப்படிங்கிறாரு. அடுத்தது, நான் பிரசங்கிக்கிற சுவிசேஷம் மனுஷனுடைய யோசனையின்படியானது அல்லங்கிறத நிரூபிக்கிறார். சரிங்களா? ஏன்னா மனுஷன் அவன் 3 விதமான மனுஷனாக இருக்கிறான். ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷனாக இருக்கிறான். அவன் ஆவிக்குரிய காரியங்களை ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். சரிங்களா? ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷன் ஆவிக்குரிய காரியங்களை எதிர்ப்பான ஒழிய ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஏன்னு சொன்னால் அவன் பாவத்தில், ஆன்மீக பாவத்தில் அவன் மரித்தவனாக இருக்கிறான். சரியா? 2வது ஆவிக்குரிய மனிதன். இந்த ஆவிக்குரிய மனிதன் என்ன செய்வான்னு சொன்னால், அவன் ரட்சிக்கப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறான். அவன் தேவனை சார்ந்து கொண்டு இருக்கிறவனாக இருக்கிறான். எந்த நிலையிலையும் அவன் என்ன செய்வான்? தேவனை மட்டும்தான் சார்ந்து கொள்வான். இந்த பவுலுடைய உபத்திரவத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, சுவிசேஷ அவனுடைய பிரயாணத்தில் பார்த்தீங்கன்னா 3 பிரயாணங்கள், சுவிசேஷ பிரயாணம் 1, 2, 3 பிரயாணங்கள் இருக்கிறது. அவன் இந்த கலாத்திய நாடுகளில் சுவிசேஷத்தை அறிவித்த உடனே கல்லால் அடித்து என்ன செஞ்சிட்டாங்கன்னா, அவன் செத்து போயிட்டான்னு சொல்லி விட்டு போயிட்டாங்க. யாரை? பவுல். கல்லால் அடி வாங்கினோம். ஏன்? கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்துக்காக மட்டும். மனுஷனை பிரியப்படுத்தலைங்கிறதுக்காக அடித்தாங்க. ஏன் மனுஷனை பிரியப்படுத்தலை? சுவிசேஷம் அது கிறிஸ்துவனுடையது. சரியா? ஆனால் அடுத்தது அவர் என்ன பண்ணார் தெரியுமா? அடுத்த நாளே அடுத்த கிராமத்தில் போய் என்ன செய்கிறாரு? சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுறார். அவ்வளோ அடி வாங்கியும். அப்போ கடவுள் கொடுக்கப்பட்டதான அந்த சுவிசேஷம், அவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி அந்த சுவிசேஷத்தை கொடுத்துருக்கிற அந்த மனுஷன், அவர் தன்னுடைய ஜீவனை எவ்வளோதான் உபத்திரம் வந்தாலும் அடி வாங்கினாலும் அவருக்கு உண்மை உள்ளவனாக இருக்கணும், கடவுளை மட்டுமே பிரியப்படுத்தணுங்கிறதான ஒரு எண்ணமுடைய நபராக பவுல் வாழ்ந்தார். புரியுதுங்களா? அதுவும் அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்தில் படித்து பார்த்தீங்கன்னா, நான் எருசலேமுக்கு போகிறேன், எனக்கு நிறைய கட்டுகளும் உபத்திரவங்களும் இருக்கிறது என்று சொல்லி என்ன செய்து பரிசுத்த ஆவியானவர் எனக்கு தெரிவிக்கிறார். ஆனாலும் அவைகளை குறித்து நான் என்ன செய்ய மாட்டேன்? கவலைப்பட மாட்டேன். என்னுடைய பிராணனையே போனாலும் பரவாயில்ல, நான் கிறிஸ்துவினுடைய கையிலே நான் வாங்கின பெற்ற அந்த வாஸ்து பாருங்களேன். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 22 படிங்க. எருசலேமுக்கு போகிறேன், அறியேன் கட்டுகளும் உபத்திரவங்களும் வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறத மாத்திரம் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் அவைகளில் ஒன்றை குறித்து நான் என்ன செய்கிறேன்? கவலைப்படலை. காரணம் என்ன தெரியுமா? அவர் சொல்கிறார் பாருங்க, நான் என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணவில்லை, என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகி இயேசுவின் இடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். இதுதான் மெய்யான ஊழியக்காரனுடைய அறிக்கை. இந்த ஊழியக்காரன் எந்த மனுஷனையும் பிரியப்படுத்துகிறவன் அல்ல, எந்த மனுஷனையும் பிரியப்படுத்துகிறவன் அல்ல. பிரியப்படுத்தினான்னா கட்டுகள் வராது, உபத்திரவங்கள் வராது, பிரச்சனையே வராது.
இன்னைக்கு பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும்னு ஒரு கிறிஸ்தவன் நினைக்கிறான். எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, எந்த உத்தரவும் வரக்கூடாது, எந்த ஒரு கவலையும் காரியமும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவன் எண்ணிக்கொண்டிருக்கிறான். அப்படி அல்லங்க, அப்படி அல்ல. கிறிஸ்து வாழ்க்கையிலே நம்ம நித்தியமான ஒரு பரலோக ராட்சியத்தை அடையணும்னு சொன்னால் இந்த உலகத்தில் சில பாடுகளை நீங்களும் நானும் என்ன செய்யணும்? அனுபவித்து தான் ஆகணும். சில நபர்களை இழக்க வேண்டியது கூட வரும். சில நபர்களை நமக்கு யார் பிரியமாக இருக்கிறோமோ அவங்களை இழக்கக்கூடிய நிலையை கூட வரும். ஆனாலும் கூட நம்ம அழைக்கப்பட்ட நோக்கம் என்ன? நம்ம எதுக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்? எதுக்கு அந்த திருச்சபையில் அங்கமாக இணைந்திருக்கிறோம்? என்ன காரணம், என்ன நோக்கம்? புரியுதா? இந்த பவுல் அதுதான் சொல்கிறார். நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அந்த ஓட்டத்தை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார். சரிங்களா? அப்போ இங்கே நம்ம பார்த்தோம், பவுல் அவர் முதலாவது என்ன சொல்லுகிறாருன்னு சொன்னால், அவருடைய குற்றச்சாட்டுக்கு அவர் மேலே வச்சிருக்கிற அந்த குற்றச்சாட்டுக்கு அவர் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, நான் ஒரு நாளும் மனுஷனை பிரியப்படுத்தி நான் போதிக்கவில்லை என்பதை காட்டுறாரு. ரெண்டாவது என்ன சொல்கிறாருன்னா, நான் பிரசங்கிக்கிற உபதேசம், நான் பிரசங்கிக்கிற சுவிசேஷம் மனுஷனுடைய யோசனைப்படியானது அல்ல. எந்த மனுஷனுடைய யோசனையை கேட்டும் நான் என்ன செய்யலை, பிரசங்கிக்கலை அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு, காட்டுறாரு. மூணாவது காரியம் 12வது சொன்ன பாருங்களேன், கலாத்தியர் 1:12. நான் அதை ஒரு மனுஷனாலும் பெற்றதும் இல்லை, மனுஷனாலே கற்றதும் இல்லை, இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு என்ன செஞ்சார், வெளிப்படுத்தினார். யார் வெளிப்படுத்தினது? நான் உங்களுக்கு பிரசங்கிக்கிற சுவிசேஷமானது யார் எனக்கு வெளிப்படுத்தினது? மனுஷன் அல்ல, எந்த மனுஷன் அல்ல, இயேசு கிறிஸ்து எனக்கு அதை வெளிப்படுத்தினார். இதுதான் எடுத்து அதாவது பகிரங்கமாக சொல்லுகிற ஒரு காரியம். இயேசு கிறிஸ்து எனக்கு வெளிப்படுத்தினார், அவர்தான் எனக்கு வெளிப்படுத்தினார். சுவிசேஷம் என்பது கிறிஸ்துவினால் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். அந்த கிறிஸ்துவினால் எப்படி அந்த சுவிசேஷம் கிடைக்கும்? அவர் இந்த உலகத்துக்கு மனிதனாய் வரணும், 33 வருஷம் வாழணும், சிலுவையில் என்ன செய்யணும், கடைசி சொட்டு ரத்த வரைக்கும் என்ன செய்யணும், சிந்தணும். அவர் என்ன செய்யணும், அடிக்கப்படணும். எத்தனை அடிகள்? 40 அடிகள் அடிக்கப்படணும். சரியா? கைகளிலும் கால்களிலும் ஆணிகள் அடிக்கப்படணும். அவர் நல்லா யோசித்து பாருங்கள், அவருடைய வாழ்க்கையில் 33 வருஷம் இந்த உலகத்தில் வாழ்ந்தார். சுவிசேஷம் அவ்வளோ சுலபமெல்லாம் கிடைக்கல நமக்கு. சுவிசேஷம் அவ்வளோ சுலபமெல்லாம் கிடைக்கல. இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கை இந்த 33 வருஷம் வாழ்ந்தது நிமித்தமாக தான் நமக்கு கிடைச்சிச்சு. அவர் பிறக்கும்போது எவ்வளோ அகமானப்பட்டார். அவர் இந்த பூமியில் கடவுளாக இருந்தவர் மனிதனாய் கருதரித்து ஒரு பெண்ணினுடைய வயிற்றில் கருதரிக்கிறதுனா அவ்வளோ ஈஸியா? யோசித்து பாருங்கள். அவர் எங்கே பிறந்தார்? மாட்டுத் தொழுவத்தில் எங்கே பிறந்தாருன்னு தெரியல, ஆனால் மாட்டுத் தொழுவத்தில் கொண்டு வந்து கிடத்தினாங்க. அவருக்கு கந்த துணியை போட்டாங்க. அடுத்தது 2 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளை கொல்லணும்னு சொல்லி ஏறுவது கட்டளை போட்ட போது அவர் எங்கெங்கே அலக்களிக்கப்பட்டார். எகிப்துக்கு தூக்கிட்டு போகிறாங்க அவங்களுடைய பேரண்ட் காப்பாற்றுறதுக்காக. யோசித்து பாருங்கள். அடுத்தது அவங்க அப்பாவோடு யோசேப்போடு கூடாரம் பண்ணுகிற தொழிலில், அதாவது ஆசாரி தொழிலில் அவர் என்ன செஞ்சார், காணப்பட்டார். ரொம்ப எளிமையாக வாழ்ந்தார், பசியோடு இருந்தார். தங்க இடம் இல்லை, தங்க இடம் இல்லைங்க. கடவுள் அப்படிப்பட்டதான ஒரு நிலையிலே வாழ்ந்து எல்லாரும் அவர் 30 வயசில் அவர் ஞானஸ்தானம் பெற்று அவர் சுவிசேஷத்தை அறிவிக்கிற நேரத்திலே தன்னுடைய தேவனுடைய பிதாவினுடைய திட்டத்தை நிறைவேற்றுகிற வேலையிலே எவ்வளோ அவமானங்கள். அவரை திட்டினாங்க, எவ்வளோ கேவலமாக பேசினாங்க. விபச்சாரத்தின் மகன் என்று சொல்லி சொன்னாங்க, வேசியின் மகன் என்று சொல்லி சொன்னாங்க, பிசாசினுடைய மகன் என்று சொல்லி சொன்னாங்க, காரி துப்புனாங்க, அடித்தாங்க. எவ்வளோ உபத்திரவங்கள், எவ்வளோ உபத்திரவம். சுவிசேஷம் அவ்வளோ சாதாரணமானதெல்லாம் வந்தது. இது மனிதனுடைய யோசனையிலிருந்து எப்படி வந்ததுன்னு சொல்ல முடியும்? எப்படி இன்னைக்கு திரித்து போதிக்கிறார்கள். இன்றைக்கு சுவிசேஷத்தை வேறொரு சுவிசேஷம், அதாவது மனிதனுடைய கிரியைகளினால் மட்டும்தான் ரட்சிப்பு என்பதை எவ்வளோ தைரியமாக பேசுகிறாங்க. ஆனால் இவர் சொல்கிறாரு, நான் பெற்ற சுவிசேஷம் இயேசு கிறிஸ்துவினால் வந்தது. இன்றைக்கி ரட்சிப்பு உங்களுக்கும் எனக்கும் கிடைச்சிருக்குதுன்னு சொன்னால், நீங்களும் நானும் மீட்கப்பட்டு இயேசுவின் சகோதரர்களாக, தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இன்றைக்கு அவருடைய திருச்சபையில் இணைக்கப்பட்டிருக்கிறோன்னு சொன்னால், அவ்வளோ சாதாரணமாக சுவிசேஷம் வரல.
கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணத்தின் மூலமாக அது நமக்கு கிடைச்சிருக்குது. அதை நம்ம அதை கேட்டிருக்கிறோம், அதை விசுவாசித்திருக்கிறோம், மனம் திரும்பி இருக்கிறோம். கிறிஸ்துவே இரட்சகர் என்பதை விசுவாசித்து நாம் மனம் திரும்பி ரட்சிப்பை பெற்று இன்றைக்கு தேவனுடைய சமூகத்தில் அவருடைய பிள்ளையாக நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எவ்வளோ பெரிய மேன்மையான விஷயம். அப்போ ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும், நான் யாரை சார்ந்து வாழ்கிறேன், யாரை பிரியப்படுத்தி வாழ்கிறேன், இதுதான் கேள்வி. புரியுதா? எனக்கு என் அம்மா என் அப்பா சட்டை வாங்கி கொடுக்க முடியும், சோறு ஊட்ட முடியும், ஸ்கூலுக்கு அனுப்ப முடியும். ஆனால் என்னுடைய ஆத்துமாவை மீட்க முடியுமா? எனக்கு ரட்சிப்பை கொடுக்க முடியுமா? யோசித்து பாருங்கள். அல்லது உங்கள் ஓனராக இருக்கட்டும், அல்லது உங்களுடைய தொழிலாளனாக இருக்கட்டும், எவனாக இருக்கட்டும், பணம் கொடுக்கலாம், அல்லது வேலை கொடுக்கலாம், உன்னை உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு போய் வைக்கலாம். ஆனால் ரட்சிப்பை கொடுக்க முடியுமா? உனக்காக மறிக்க முடியுமா? உனக்காக ரத்தம் சிந்த முடியுமா? ஆனால் இயேசு கிறிஸ்து சிந்தினார். அவர் மூலமாக தான் இன்றைக்கு சுவிசேஷத்தை நாம் கேட்டிருக்கிறோம். சுவிசேஷத்தை கேட்டது நிமித்தமாக தான் நான் பாவிங்கிறத ஒத்துக்கொண்டு மனம் திரும்பி அவரிடத்தில் கிறிஸ்துவை விசுவாசித்து ரட்சிப்பை பெற்றிருக்கிறோம், மீட்பை பெற்றிருக்கிறோம். அப்போ மீட்பை பெற்றுக்கொண்டு இந்த திருச்சபையில் அங்கமாக இருக்கிற நீங்களும் நானும் இன்னும் சத்தியத்தின் அடிப்படையில் வாழ்ந்து நித்தியமான அந்த பரலோக ராஜ்யத்துக்கு நாம் ஆயத்தப்பட வேண்டாமா? அப்படிப்பட்டதான சூழ்நிலையில் இன்றைக்கு நாம் கேட்க வேண்டியதான கேள்வி என்னென்னு சொன்னால், நான் யாரை பிரியப்படுத்தி போதிக்கிறேன், யாரை பிரியப்படுத்தி நான் வாழுகிறேன்? பவுல் அவருடைய ஊழிய பாதையிலே எந்த மனுஷனையும் பிரியப்படுத்தவில்லை. இன்றைக்கு போதகனாக இருக்கிற நானும், விசுவாசிகளாக இருக்கிற நீங்களும் கிறிஸ்துவை சார்ந்து வாழ வேண்டும். ஏனென்று சொன்னால் அவர் இரத்தத்தை சிந்தி விலைக்கிரயமாய் நம்மை பெற்றிருக்கிறார். அவரை சார்ந்து கொள்ள வேண்டும். ரட்சிப்பு எந்த மனிதனாலும் வரவில்லை. ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், என்னை இந்த பாஸ்டர் தான் என்னை ரட்சிப்புக்குள்ளே நடத்தினார், இந்த பாஸ்டர் தான் எனக்கு சுவிசேஷத்தை சொன்னார். புரியுதா? அந்த காரியத்திற்கு வாய்ப்பே இல்லை. அப்படி சொல்லக்கூடாது. என்னை ரட்சித்தவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் மூலமாக தான், அவருடைய சுவிசேஷத்தை பெற்றுக்கொண்ட பவுல் தான் அந்த கலாத்திய திருச்சபைக்கு என்ன செஞ்சார்? கொடுத்தார். சுவிசேஷம் என்னுடையதல்ல, எங்களுடையதல்ல. சுவிசேஷம் அது கிறிஸ்துவனுடையது. நான் அவரிடத்தில் பெற்று அது உங்களுக்கு என்ன செய்கிறேன்? அறிவிக்கிறேன். பவுல் அப்படி தான் அறிவித்தார். உண்மையான ஊழியக்காரன் அப்படி தான் செய்ய முடியும். ஆனால் கள்ள உபதேசகர்கள் இன்றைக்கு நிறைய பெருகிவிட்டார்கள். அவர்கள் மக்களை என்ன செய்கிறார்கள்? தூண்டிவிட்டு இன்றைக்கி என்ன செய்கிறாங்க? அவங்களுடைய சுய அதிகாரத்திற்கும் கட்டுப்பட்டு வாழணும்னு சொல்லி அவர்கள் என்ன செய்கிறார்கள்? இன்றைக்கு நிறைய விசுவாசிகளை அவிசுவாசிகளை ஆக்கி இன்றைக்கு சாத்தான் பக்கம் கொண்டு போகிற, நித்திய நரகத்தின் பக்கம் கொண்டு போகிற ஏராளமான ஊழியக்காரர்கள், ஸ்தாபன தலைவர்கள் பெருகிவிட்டார்கள். ஆனால் இன்றைக்கு நீங்களும் நானும் கொஞ்சம் பேர் தான் இருக்கிறோம். ஆனால் திருச்சபைக்காக வைராக்கியமாக நீங்களும் நானும் என்ன செய்யணும்? நிற்கணும். இது என்னுடைய சபை, என்னுடைய போதகர், என்னுடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, என்னுடைய கிறிஸ்துவனுடைய திருச்சபை. அந்த சபையில் நான் அங்கமாக இருக்கிறேன். அந்த சபையில் போதகராக இருக்கிறவர் என்னுடைய போதகர் அப்படிங்கிறதான அந்த மனப்பக்குவம் நம்ம எல்லாருக்கும் என்ன செய்யணும்? இருக்கணும். அதே நேரத்தில் எல்லாரும் சேர்ந்து நாம் கிறிஸ்துவை மகிமைப்படுத்த வேண்டும். கிறிஸ்து நமக்கு கொடுக்கப்பட்டதான அந்த கட்டளைகளுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? கீழ்ப்படிய வேண்டும். அப்போ யோசித்து பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களில் மனிதன் குறுக்கிட்டு அவன் என்ன செய்கிறான்னு சொன்னால் நம்முடைய விசுவாசத்தை கெடுத்து, நாம் விசுவாசிக்கிற அந்த போதனைகளுக்கு ஆப்போசிட்டாக கள்ள உபதேசத்தை போதித்து நம்மை திசை திருப்புவதற்கு ஏராளமான நபர்கள் இருப்பாங்க. ஜாக்கிரதையாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும். அதனால தான் பவுல் சொல்கிறாரு, நான் யாரை நாடியும் போதிக்கலை, நான் பிரசங்கிக்கிற சுவிசேஷம் மனுஷனுடைய யோசனையின்படி தானது அல்ல. மனுஷன் யாருன்னு எனக்கு தெரியும். அவன் துன்மார்க்கனா நல்லவனா, யார் தேவனுடைய ஊழியக்காரன் என்பது எனக்கு தெரியும். அதனால் நான் கிறிஸ்துவனிடத்தில் பெற்ற சுவிசேஷத்தை நான் அறிவிக்கிறேன். அதனால் நான் தேவனை தான் பிரியப்படுத்துகிறேன், கிறிஸ்துவை தான் நான் பிரியப்படுத்துகிறேன் என்பதை கலாத்திய திருச்சபைக்கு ஆணித்தரமாய் அவர் என்ன செய்கிறார்? இந்த நிருபத்தை எழுதியிருக்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, நீங்களும் நானும்
சுவிசேஷத்தின் மூலமாக ரட்சிக்கப்பட்டிருக்கிற நீங்களும் நானும் நாம் யாரை பிரியப்படுத்தி நாம் வாழுகிறோம், ஜீவனம் பண்ணுகிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம்.